ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜென்ரல் ட்ரெண்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரான்சிஷன் மெட்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெட்டாலிக் பிஹேவியர். ஸோ மெட்டாலிக் பிஹேவியர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல் த ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் மெட்டல்ஸ். Similar to all metals, the transition metals are good conductors of heat and electricity. Unlike the metals of group 1 and group 2, all the transition metal except group 11 metals are hard. Okay va? So நார்மலாக 11th group அந்த மெட்டலை தவிர மீதி எல்லா மெட்டலுமே ஹார்டாக இருக்கும், குரூப் அந்த எஸ் பிளாக் எலமெண்ட்டை மாதிரி இல்லாமல். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் சில்வர் தான் ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கும் சில்வருக்கு. ஓகேவா? ரூம் டெம்பரேச்சரில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் மெட்டாலிக் பிஹேவியர் பார்க்குறதுனால இதோட ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சாலிட் ஸ்டேட்டில் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து படித்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்ட், கியூபிக் க்ளோஸ் பேக்ட், பாடி சென்டர் கியூபிக், அந்த மாதிரி நிறையா டைப்ஸ் வந்து நம்ம படித்தோம். அப்படி தானே? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்ன டைப் ஆஃப் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் மெட்டல்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்காண்டியம். ஸோ ஸ்காண்டியம் ஹெச்சிபின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்ட். சரியா? ஸோ இதெல்லாம் பிசிசி அப்படின்னா பாடி சென்டர் கியூபிக். ஓகேவா? ஸோ அதே தான். அப்புறம் எஃப்சிசி அப்படின்னா ஃபேஸ் சென்டர் கியூபிக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து டெட்ராகோனல் ஷேப்பு, அந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்க்குறோம். மெட்டல் அப்படிங்கும்போது அது வந்து ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் மெல்ட்டிங் பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஸ்காண்டியமில் இருந்து வெனேடியம் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ வெனேடியம் வரைக்கும் அதில் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு விச் இஸ் க்ளோஸ் டு 280 கெல்வின் வரைக்கும் இருக்கும். சரியா? ஸோ குரோமியம்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹவவர் மேங்கனஸ் இன் 3D சீரீஸ் அண்ட் இதுக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். இருக்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து ஸ்காண்டியம் டு அந்த வெனேடியம், அப்புறம் குரோமியம், இதெல்லாமே கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒன்று போல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேங்கனீஸ்க்கு லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் மெல்ட்டிங் பாயிண்ட் at about the middle of transition metal series indicate that D5 configuration is favorable for strong interatomic attraction. ஸோ இது வந்து D5 elements. சரியா? ஸோ D5 elements இருக்கிறதுனால ஸ்ட்ராங் இன்டர்அட்டாமிக் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ இந்த இதில் நம்ம கொடுத்துருக்க டயக்ராம் வந்து அந்த 3D சீரீஸ், அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஸ்காண்டியம் டு சிங்க் வரைக்கும் உள்ள எலமெண்ட்டோட மெல்ட்டிங் பாயிண்ட் எப்படி வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ இதில் இந்த மெல்ட்டிங் பாயிண்ட்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அப்போ ஈஸியாக மெல்ட் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக பாண்டிங்கில் நமக்கு இன்வால்வ் ஆகும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷன்ஸ் ஆஃப் அட்டாமிக் அண்ட் அயானிக் சைஸ். ஸோ நார்மலாக பீரியட் வைஸில் வரும்போது நமக்கு அட்டாமிக் சைஸ் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ குரூப் வைஸில் வரும்போது தான் அட்டாமிக் சைஸ் அண்ட் அயானிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஸ்காண்டியம் டு ஜிங்க், இது வந்து என்னது? பீரியடாக குரூப்பாக? பீரியட். ஸோ இது 3D சீரீஸ் பீரியடு, இது பீரியட், இதுவும் பீரியட், இது பீரியட். இந்த மாதிரி பீரியட் வைஸில் போகும்போது நமக்கு அயானிக் சைஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு இங்கே இதில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக பீரியடில் என்ன ஆகும்? அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் வந்து சேம் சப்ஷியலில் ஆட் ஆகிட்டே வரும். இப்போ 3Dயில் தான் ஆட் ஆகும் எல்லாமே. ஃபஸ்ட்டில் ஒரு எலக்ட்ரான், அப்போ 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான்ஸ், 4 எலக்ட்ரான்ஸ், 5 எலக்ட்ரான்ஸ், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சேம் செல்லையே இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இதில் ஷீல்டிங் வந்து நடக்கும். ஷீல்டிங்னா என்னென்னா 3D சீரீஸ்லேயே ஃபஸ்ட்டு உள்ள எலக்ட்ரான்
அந்த 4th உள்ள எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து நியூக்ளியஸ்க்கும் இடையில அப்படி ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷீல்டிங்காக அது இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்காண்டியம் டு குரோமியம் வெனேடியம் இது வரைக்கும் எல்லாமே அப்படி ஃபஸ்ட்டு இங்கே வெனேடியம் வரைக்கும் கம்மியாகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லுமே என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே இதே மெயின்டைன் பண்ணும். கொஞ்சம் லெவல் தான் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர ரொம்ப ஒன்றும் அந்த பெரிய லெவலில் நமக்கு சேஞ்சஸ் வந்து தெரியாது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதில் 3D சீரீஸில் உள்ள எலக்ட்ரான்ஸே அதுக்கு ஷீல்டு மாதிரி இருந்து நியூக்ளியர் சார்ஜை வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்லைட்லி டிக்ரீஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காப்பர் வரைக்கும் அது டிக்ரீஸ் ஆகிட்டு ஜிங்க்குக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ இந்த மாதிரி இதில் அயானிக் சைஸும் அட்டாமிக் சைஸும் வந்து நமக்கு வேரி ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எதனால் இந்த மாதிரி சேம் லெவல்லே மெயின்டைன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா the extra electrons added to the 3D subshell strongly repel the 4s electrons and these two forces are operated in opposite direction and as they tend to balance each other it leads to constancy in atomic radii. அது 3D சப்ஷெல்லில் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகும்போது அதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய 4s எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பல் பண்ணும். ஸோ அப்படியே ரெண்டும் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரிப்பல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது வந்து பேலன்ஸ் ஆகிடும். சரியா? ஸோ பேலன்ஸ் ஈச் அதர் இட் லீட்ஸ் டு கான்ஸ்டன்சி. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா எட்ரியம் டு கேட்மியம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ அதில் எந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இது நெக்ஸ்ட்டு சீரீஸில் இந்த மாதிரி வேரியேஷன் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம காப்பர் வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே சேமாகவே வருது. ஜிங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி தானே? அப்போ அடுத்த எண்ட் ஆஃப் த சீரீஸ் d orbitals of zinc contain 10 electrons in which the repulsive interaction between electron is more than the effective nuclear charge and hence the orbital slightly expand and atomic radius slightly increase. இங்கே வந்து d ஆர்பிட்டலில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால ரிப்பல்ஷன் வந்து இருக்கும். அது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மோர் தென் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது அதோட சைஸ். ஓகேவா? அதனால தான் நமக்கு கிராஃபில் அது கொஞ்சம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? Generally, as we move down a group, atomic radius increases. The same trend is expected in d block element also. As the electrons are added to the 4D subshell, the atomic radii of the 4D elements are higher than the corresponding elements in the 3D series. அதே மாதிரி ஆனால் குரூப் வைஸில் பார்க்கும்போது நார்மலாக இருக்கிற மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அயனைசேஷன் என்தால்பி. ஸோ அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னா என்ன? அயான்ஸாக அது செப்பரேட் ஆகக்கூடிய அந்த எனர்ஜி லெவலில் தான் என்னென்னு சொல்கிறோம் அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்கிறோம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட் இஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் தோஸ் ஆஃப் S and P பிளாக் எலமெண்ட். ஸோ அந்த டி பிளாக் டிரான்சிஷன் எலமெண்ட்டோட அயனைசேஷன் எனர்ஜின்னு பார்க்கும்போது எஸ் பிளாக் எலமெண்ட்டோட அயனைசேஷன் எனர்ஜிக்கும் பி பிளாக் எலமெண்ட்டோட அயனைசேஷன் எனர்ஜிக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் நம்ம அப்படியே பீரியட் வைஸில் போகும்போது அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இது எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டியூ டு இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ். அதோட நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால அது வந்து அந்த டி ஆர்பிட்டல் ஃபில் ஆகும்போது நியூக்ளியஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ரீசன்னால் என்ன ஆகுது அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதான் ஒன்று டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே நமக்கு பார்க்கும்போது அப்படி சேமாக இல்லை. அது வந்து இன்க்ரீஸ் ஆகிற லெவல் வந்து சேமாக இல்லை, ரெகுலராக இல்லை. சரியா? ஸோ இங்கே வந்து எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா the added electrons enters n-1d orbital. The inner electrons act as a shield. நான் ஆல்ரெடி சொன்னல டி பிளாக் எலமெண்ட்டில் டோட்டலாக 10 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபில் ஆக முடியும். ஸோ அப்படி 10 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபில் ஆக முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபில்லான எலக்ட்ரான்ஸ் இங்கே தான் நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா சரியா? இது ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு. இப்படி ஒவ்வொரு எலக்ட்ரானாக ஃபில் ஆகிட்டே வருது. ஸோ அப்படி ஃபில் ஆகிட்டே வருது. இப்போ D6 வருது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய D5 வரைக்கும் என்ன பண்ணும்? நியூக்ளியஸ்க்கும் இதுக்கும் இடையில ஒரு ஷீல்டு மாதிரி
ஆக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜியை கம்பேர் பண்ணி நமக்கு இங்கே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி நிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 2490 கிலோஜூல் பெர் மோல் இருக்குது. ஸோ பிளாட்டினம் பார்த்தோம் அப்படின்னா 2655 கிலோஜூல் பெர் மோல். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பிளாட்டினமோட நிக்கலுக்கு நம்ம லெஸ் அமௌண்ட் ஆஃப் அயனைசேஷன் என்தால்பி நம்ம அப்ளை பண்ணாலே போதும், ஈஸியாக என்ன பண்ணுவோம், அயனைசேஷன் நடந்துடும். ஸோ பிளாட்டினம்க்கு நம்ம இன்னும் கொஞ்சம் மோர் எனர்ஜி கொடுக்கணும். அது ஏன் அப்படின்னா மோர் ஸ்டேபிளாக இருக்கும், நிக்கலை விட மோர் ஸ்டேபிள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்